இன்னைக்கு என்னோட 25வது வருட திருமண நாள். அப்பா! எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். எப்புட்றா 25 வருஷம் போச்சு அப்படின்னு ரொம்ப மலைப்பா இருக்கு. எத்தன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், எவ்ளோ குட்டி குட்டி பிரச்சனைகள், ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு வருஷங்கள் எடுக்குது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இன்னைக்கு விழுந்து விழுந்து 10 வருஷம் லவ் பண்ணவங்க கூட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரே வருஷத்துல டிவோர்ஸ் பண்ணிக்கிறத நெறைய இடத்துல பார்க்க முடியுது. சில இடங்கள்ல வேலிடான காரணங்களுக்கு டிவோர்ஸ் நடக்குது. நான் அத குறை சொல்லல. 1 வருஷத்துல ஒருத்தர புரிஞ்சுக்க முடியும். 2 வருஷத்துல ஒருத்தர புரிஞ்சுக்க முடியும். 10 வருஷத்துல ஒருத்தர புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அத அப்படி நினைக்க கூடாதுங்க. 25 வருஷம் ஆச்சு. என் கணவர நான் இன்னமும் புரிஞ்சுட்டு தான் இருக்கேன். அதே மாரி என்னையும் அவர் இன்னமும் புரிஞ்சுட்டு தான் இருக்காரு. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. லவ் பண்ணிட்டு இருக்கும்போது சினிமாவ பார்த்து அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. 10 வாட்டி ஐ லவ் யூ சொல்றது. ஒரு நாளைக்கு 100 வாட்டி மிஸ் யூ மெசேஜ் அனுப்புறது. இதெல்லாம் லவ் பண்ணும்போது ஓகேங்க. ஏன்னா, அதுல அட்ராக்ஷன், இன்ஃபாச்சுவேஷன் எல்லாம் கலந்த ஒரு லவ் இருக்கும். பிளஸ் 2 பேரும் வெவ்வேறு இடத்துல இருக்கும்போது மிஸ் பண்ணுவாங்க. அத ஷேர் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம்னு ஆனதுக்கப்புறம், அந்த ஹனிமூன் பீரியட் அந்த ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரியாலிட்டி என்னங்கிறது புரியும். ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியும். ஒருத்தர் மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. அதனால அந்த மாரி வெளிப்படுத்திக்கிற விஷயங்கள் எல்லாம் குறைஞ்சிரும். இதனால ஒருத்தருக்கு நம்ம மேல லவ் இல்ல. லவ் பண்ணும்போது நீங்க அப்படி இருந்தீங்க, இப்படி இருந்தீங்கன்னு நம்ம கேட்கிறதே மெச்சூரிட்டி இல்லாத விஷயம். உண்மையான லவ் அப்படிங்கிறது ரொமான்ஸ் எல்லாம் தாண்டின விஷயங்க. இன்னைக்கு கிச்சன் பக்கமே போகாத என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு இப்போ சமீபத்துல உடம்பு சரியாம போகும்போது காஃபி அவரே போட்டு கொடுத்தாரு பாத்தீங்களா? அதுதான் அவரு வெளிப்படுத்துற லவ். நான் படுக்கும்போது எனக்கு தினமும் பிளாங்கெட் போத்தி விட்டு அவர் படுக்கிறாருல்ல, அதுதான் அவர் வெளிப்படுத்துற லவ். அவரு தினம் தினம் எனக்கு ஐ லவ் யூ சொல்ல மாட்டாரு. அவருக்கு தெரிஞ்ச விதத்துல அவருடைய லவ்வ எனக்கு வெளிப்படுத்துறார். இது கணவன் மனைவிக்கு மத்தியில இல்ல. எல்லா ரிலேஷன்ஷிப்பும் இப்படிதான். ஒருத்தர உங்களுக்கு ஏத்த மாரி எல்லாம் மாத்தணும். உங்களுக்கு ஏத்த மாரி அவரு தன்னுடைய நடவடிக்கைகள், தன்னுடைய நேச்சர் எல்லாத்தையும் மாத்திக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்க பாத்தீங்களா? அங்கேயே அது ரொம்ப கண்டிஷனல் லவ்வா மாறிடுதுங்க. நோ, 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 நோ. ஒருத்தருக்கும் ஒரு நேச்சர் இருக்கு. ஒரு குணம் இருக்கு. அத அப்படியே ஏத்துக்கிறது தான் கரெக்ட். வாழ்க்கை கடந்த காலத்திலயும் இல்ல, எதிர்காலத்திலயும் இல்ல. இன்னைக்கு இந்த மொமெண்ட், இந்த நிதர்சனமான இந்த காலம் இருக்கு பார்த்தீங்களா? பிரசன்ட் மொமெண்ட். இது மட்டும் தாங்க நம்ம கையில. எது, எப்ப, எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோல் இல்ல இல்லையா? இன்னைக்கு இருக்கிறவங்கள செலிப்ரேட் பண்ணுங்க. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ சாக்ரிஃபைஸா பார்க்காதீங்க. வாழ்க்கைய அழகா மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் கிருஷ்ணபிரியா.